என் அன்பான உறவுகளை மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஆங்கிலேயரை எதிர்த்து இந்தியாவின் முதல் விடுதலை போர் 1857 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனா அதற்கெல்லாம் முன்பாகவே இந்தியாவின் பல இடங்களில் போர் நடந்திருக்கிறது. போராட்டமும் வெடித்திருக்கிறது. வெள்ளையனை எதிர்த்திருக்கிறார்கள். அதிலும் முதன்மையான முக்கியமான ஒரு வீரன் தமிழன் அப்படின்னு எத்தனை பேருக்குங்க தெரியும்? ஆங்கிலேயரை எதிர்த்ததும் சுதந்திர போராட்டத்திற்கான முதல் விதை விழுந்ததும் தென் இந்தியாவில்தான். அதிலும் முக்கியமானது தமிழ்நாட்டில் தாங்க. பலரும் பல கதைகள் கூறலாம். ஆனா ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் இந்தியாவின் விடுதலைக்கான முதல் குரல், முதல் போர், முதல் உயிரிழப்பு அப்படின்னு அனைத்துமே நம் தென் இந்தியாவில் தான் நடந்ததுன்னு. அதிலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வெள்ளையனுக்கு எதிராக முதலாக குரல் கொடுத்த வீரனை பற்றி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு மெய்சிலிர்த்து போகுங்க. 1 வருடம் 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வீரனின் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் தலைநகரத்தில் இவருக்கு சிலை வைத்த பிறகே இவர் யார் அப்படின்னே தெரிஞ்சிருக்கு. விடுதலைக்காக அல்ல, தன் நாட்டின் உரிமைக்காக. உனக்கு ஏன் நான் வரி தர வேண்டும்? என் நிலத்தில் ஆள வர நீ யார்? உன் அதிகாரத்தை என் மண்ணில் நீ எப்படி செலுத்தலாம் அப்படின்னு உரிமைக்காக எங்கள் உயிரையும் நாங்கள் தருவோம் அப்படின்னு தன்னுடைய இன்னுயிரை நீத்த மா வீரனின் வரலாறு தாங்க இது. இணையதளத்தில் இந்தியாவின் முதல் போராட்ட வீரர் யார் அப்படின்னு கேட்டா ஒருவரின் பெயர் வருகிறதே. ஆம், மாவீரன் அழகுமுத்துக்கோன். யார் இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன்? இந்த வீரத்தமிழனின் வரலாறு மறைக்கப்பட்டது ஏன் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாவீரன் அழகுமுத்துக்கோன். முத்துக்கோன் என்பது இவரின் குடும்ப பெயர். 1725ஆம் ஆண்டு கட்டாளங்குளத்தின் மன்னராக முடிசூட்டிக் கொண்டவர்தான் இவரின் தந்தையான அழகுமுத்துக்கோன். அவருக்கும் அழகுமுத்தம்மாளுக்கும் 1728ஆம் ஆண்டு நம் மாவீரன் அழகுமுத்துக்கோன் மகனாராய் பிறக்கிறாங்க. 1 வருடம் கழித்து தம்பி அழகுமுத்துக்கோன் பிறக்கிறாங்க. இவரது தந்தை அனுமந்தக்குடி போர்ல வீர மரணம் அடைஞ்சாங்க. தந்தை இறந்த அதே ஆண்டு 1750ல 22ஆம் வயதுல மன்னராக முடிசூட்டிக் கொண்டாங்க நம்முடைய மாவீரன் அழகுமுத்துக்கோன். இவரது தம்பியோ 1755ல ஒரு போர்ல 26 வயதுல வீர மரணம் அடைஞ்சாங்க. அப்போதுதான் அந்த வீர புரட்சி எழுதுங்க. தன்னுடைய சொந்த நிலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் வேறொருவருக்கு நாம் ஏன் வரி கட்டுகிறோம் அப்படின்னு கூட தெரியாம வரி கட்டுனாங்க. எதிர்த்து பேசக்கூட தைரியம் இல்லாத போது முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டுவதை தவிர்க்கவும் செய்தாங்க நம் மாவீரன் அழகுமுத்துக்கோன். ஆங்கிலேயருக்கு எதிராக பல போர்கள் நடந்தன. நம் தமிழர்கள் அதிலும் வீர அழகுமுத்துக்கோன் நடத்திய போர்தான் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து நடத்திய இந்தியாவின் முதல் விடுதலை போருங்க. வெள்ளையனுக்கு கப்பம் கட்டக்கூடாது, வியாபாரம் செய்ய வந்த அவனுக்கு வரி வசூலிக்கும் உரிமையும் கிடையாது அப்படின்னு வீர அழகுமுத்துக்கோன் எதிர்க்க மிகவும் கோபமடைஞ்சாங்க ஆங்கிலேயர்கள். போர் தொடுக்கிறாங்க. மிகப்பெரிய போர் நடக்குது. மறைந்திருந்து அழகுமுத்துக்கோன் அவர்களின் காலில் சுட்டாங்க. மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களையும் அவருடன் வந்த 6 தளபதிகளையும் 248 போர் வீரர்களையும் இரும்பு சங்கிலியால் கட்டி இழுத்து வரப்பட்டாங்க. அத்தனை வீரர்களையும் நடுக்காட்டூருக்கு கொண்டு வந்து பீரங்கி முன்னிறுத்தினாங்க. கப்பங்கட்டுங்கள், இல்லையேல் மன்னிப்பு கேளுங்கள், உங்கள் உயிராவது மிஞ்சும் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயன் சொல்ல வீர அழகுமுத்துக்கோனின் பதில் என்ன தெரியுமா? அது கனவிலும் நடக்காது. அன்னையை அடிமைப்படுத்தி விட்டு அரசால நினைப்பவன் அல்ல நான். என் தாய் நாட்டிற்காக என் உயிரை தருவேனே தவிர உன்னிடம் ஒருபோதும் மண்டியிடவும் மாட்டேன், மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சிங்கம் போல கர்ஜித்து நெஞ்சை நிமிர்த்தி நின்னாங்க. வீரர்களும் தளபதிகளும் மடிந்து போனாங்க. தானும் மலர் மாலை போல பீரங்கி குண்டுகளை ஏற்று தன் உயிரை நீத்தாங்க மாவீரன் அழகுமுத்துக்கோன். அப்பேற்பட்ட மாவீரனின் சிதறிய உடல் ஒரு நார்பெட்டியில வைக்கப்பட்டு எட்டயாபுரத்துல சோழாபுரம் கண்மாய்க்கரையில எரியூட்டப்பட்டதுங்க. அந்த கால வழக்கப்படி வீரமரணம் அடைந்தவர்களுக்கு நடுக்கல் வைத்து வழிபடுவாங்க. அதே போல கட்டாங்குளம் மக்கள் இன்று வரைக்கும் அஞ்சலி செலுத்தி வர்றாங்க. மரணப்பிடியில் நின்று கொண்டிருக்கும் போதும் கூட தன்னுடைய மக்களுக்காக, தன் நாட்டுக்காக, தன்னுடைய உரிமைக்காக நின்று எதிர்த்து போரிட்டவர் மாவீரன் அழகுமுத்துக்கோன். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்ற பெருமையும் உரிமையும் அவருக்கு மட்டுமே உண்டு. இந்த மாவீரனின் வரலாறு ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறுங்க. இந்த மாவீரனின் வரலாறும் அவருடைய உயிர் தியாகமும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கேலக்ஸி இன்ஃபோ ஃபேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.